வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மங்கா. கதைக்குள்ள போலாமா? டி நகர் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கூட்டத்தை முந்திக் கொண்டு கடகடவென படிகளில் ஏறி கொண்டிருந்தாள் கல்பனா. பின்னால் அவள் பெயரை யாரோ சொல்லி அழைக்க டக்கென்று நின்று திரும்பி பார்த்தாள். வசந்தி அந்த கூட்டத்தை முந்திக் கொண்டு விறுவிறுவென வந்து கொண்டிருந்தாள். ஏய் கல்பனா, என்னடி நீ பாட்டுக்கு வந்துட்ட என்று மூச்சு வாங்கிக் கொண்டு அவள் அருகில் வர அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த கல்பனா திரும்பி மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். ஏய் என்னடி என்று அவள் தோள்களை பிடித்து நிறுத்திய வசந்தி அவள் வாடிய முகத்தை உற்று பார்த்தாள். ஏய் என்ன கல்பனா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? முகம் எல்லாம் செவந்திருக்கு. என்னடி, உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒன்னும் இல்ல வசந்தி, மனசுதான் சரியில்லை. என்னடி, என்னாச்சு? எப்போ எனக்காக வெயிட் பண்ணுவ? நானும் அந்த சூப்பர்வைசர் கிட்ட கணக்கு கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா உன்னை ஆளு காணோம். அதுதான் பக்கு நாயி ஓடி வரேன். நான் கூப்பிட நிக்கமா போயிட்டே இருந்துட்ட. என்ன கல்பனா, வீட்ல இருந்து ஏதாவது போன் வந்துதா? அதெல்லாம் ஒன்னும் இல்லடி என்று படிகளில் இறங்கி அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்த கல்பனா அவள் அருகில் வசந்தியையும் அமரச் சொல்லி கையை காட்டினாள். வசந்தி அமர்ந்ததும் அவள் கைகளை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டாள். வசந்தி, நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரலடி என்றாள் சோகமாக. ஏய் என்ன இது, வேலைக்கு வராம என்ன பண்ண போற? வேற எங்கேயாவது வேலை கிடைச்சிருக்கா? இல்லடி, இனிமேலும் வேலைக்கே போக வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன். ஏண்டி என்று அவளை அதிர்ச்சியாக பார்த்தாள் வசந்தி. ஒன்னும் இல்லடி என்று தண்டாவளத்தை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கன்னத்தை பிடித்து தன் பக்கம் திருப்பிய வசந்தி, ஏய் என்ன கல்பனா, என்னாச்சு? உங்க வீட்டு நிலைமை என்னன்னு நல்லா தெரியும். நீ சம்பாதிச்சுதான் உங்க அம்மா தம்பி தங்கைய பாக்கணும். அதுங்களும் சின்ன பசங்க, படிக்கிற குழந்தைங்க. இப்ப போய் நீ வேலைக்கு போலனா உங்க குடும்பம் என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? கல்பனா மௌனமாக இருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் 1 2 வசந்தியின் கைகளில் பட, ஏய் என்ன கல்பனா, அழற? கட்டம் தொட என்று அவசரமாக கர்ச்சீஃப் எடுத்து அவள் கண்களை துடைத்தாள். சொல்லு, என்னமோ நடந்திருக்கு. அந்த அக்கௌண்டன்ட் சதீஷ் ரூமுக்குள்ள போயிட்டு வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. நான் அப்பவே கவனிச்சேன். சரி, நீ எதுவும் பேசிக்காம இருந்ததால நான் பேசாம இருந்துட்டேன். அதுவும் இல்லாம கம்பெனிக்குள்ள என்னத்த பேசுறதுன்னு. சரி, இப்ப சொல்லு, என்னாச்சு சொல்லு என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தாள். கல்பனாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர். இந்த முறை அவளை அதை துடைத்துக் கொண்டாள். பிறகு ஒருவாறு சமாளித்துக் கொண்டு வசந்தியை பார்த்தாள். அவள் முகம் கல்பனாவை கவலையுடனும் ஆர்வமாகவும் பார்த்து கொண்டிருந்தது. அந்த சதீஷ் 1 மாசமா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாண்டி. என்ன என்ன பண்ணா? நான் உள்ள துணிங்க எடுக்க போகும்போது வேணும்னே வந்து வழியில நிக்கிறது, மேல இடிக்கிற மாதிரி வர்றது. கேன்டீனுக்கு போனா அங்க எனக்காக காப்பி வாங்கி வச்சுக்கிட்டு குடிக்க சொல்லி தொந்தரவு பண்றது. எல்லாரும் எதிர்க்கவும் வேணும்னு ரகசியம் பேசுற மாதிரி என் பக்கத்துல வந்து பேசுறது. இதனால கம்பெனில எல்லாரும் ஜாடமடியா என்னை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருந்தாலும் எங்க குடும்பத்தை நினைச்சுக்கிட்டு அமைதியா போயிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் சாயங்காலம் சூப்பர்வைசர் கிட்ட துணிங்களை கொடுத்துட்டு கணக்கு சொல்லிட்டு திரும்பும் போது இவன் நின்னுட்டு இருந்தான். உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும் வான்னு எல்லாரும் எதிர்க்கவும் கூப்பிட்டான். எனக்கு எப்படியோ ஆயிடுச்சு. நான் வரமாட்டேன், வேலை இருக்கு, நான் போறேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, முக்கியமா பேசி ஆகணும் வான்னு கிட்ட வர ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் அப்படியே பார்த்தாங்க தெரியுமா? சரி, அவன்கிட்ட எதுக்குன்னு வரேன்னு சொல்லிட்டு போனேன். எதுக்குடி? அப்படி என்ன பெரிய இவனாவன்? அவனுக்காகலாம் ஏன் பயப்படுற? பின்ன என்ன வசந்தி, உனக்கே தெரியும், அந்த ஆளு நம்ம முதலாளியோட சொந்தக்காரரு. அவரும் இவனோட அப்பாவும் நெருங்கிய நண்பர்களாம். அவரோட ரெக்கமெண்டேஷன்ல தானே இவன் வேலையில வந்து உக்காந்துட்டு இந்த ஆட்டம் போடுறான். ஆமா, வசதி இருக்கிற தைரியத்துல இப்படிலாம் ஆட்டம் போடுறான் கழுத. சரி, அப்புறம் என்னாச்சு? அவன் ரூம்ல அப்படி என்ன சொன்னான்? அவன் என்ன ரொம்ப நாளா காதலிக்கிறானா. என்னது, காதலிக்கிறானாமா? ஆமாண்டி என்று தேம்பினாள். 4 கழுத வயசாகுது, கல்யாணம் ஆகி 2 குழந்தை வேற இருக்குது. இந்த லட்சணத்துல இவருக்கு இப்பதான் காதல் மலருதா? இவன சரி, அப்புறம் என்ன சொன்னா? நான் அவனை ஏத்துக்கணுமா, இல்லைன்னா வேலையை விட்டு நிறுத்திடுவானா? ஏற்கனவே உங்க குடும்ப சூழ்நிலை எப்படின்னு உனக்கே தெரியும்.
அதுவும் இல்லாம இங்க உனக்கு 7 வருஷம் சர்வீஸ் இருக்கு, சம்பளம் நல்லா வாங்குற. இப்ப நீ வேற எங்கேயாவது வேலைக்கு போய் சேர்ந்தா திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அங்க இந்த சம்பளம் வாங்குறதுக்குள்ள உனக்கு வயசாகிடும். இப்பவே 27 வயசு ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் போனா அப்புறம் உன்னை எவனும் சீண்ட மாட்டான். பேசாம என் கூடவே இருந்துடு. நானே உன்னை பாத்துக்கிறேன். நீ இங்க வேலையே செய்யலன்னாலும் பேருக்கு வந்துட்டு போயிட்டுரு. கவலையே இல்ல. மாசம் மாசம் சம்பளம் வந்துடும். என்ன சொல்றன்னு என்கிட்ட வந்தான். நான் பயந்து ஓடி வந்துட்டேன். இப்படி மானக்கெட்ட பொழப்பு நமக்கு தேவையான்னு தோணுச்சு. இனிமேல அவன் என்னை நிம்மதியா விடமாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுதான் வந்துட்டேன். ஏய், என்னடி இவனுக்காக பயந்துகிட்டு வேலையை விடுறேன்னு சொல்ற? அவன் சொன்னது போல வேற எங்கேயாவது வேலைக்கு போய் சேர்ந்தா திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இத்தனை வருஷம் சர்வீஸ் போயிடும். இந்த சம்பளமும் எங்கேயும் கிடைக்காது. சரி, பேசாம ஒண்ணு செய்யலாம். நாம எம்டி கிட்ட சொல்லிட்டா என்ன? என்ன வசந்தி, அவருக்கு இருக்கிற பிரச்சனையில நாம இதெல்லாம் சொன்னா அவர் இதெல்லாம் காதுல போட்டுப்பாரா? அப்படியே இருந்தாலும் அவன் அவருக்கு சொந்தம். அந்த தைரியத்துல தானே அவனும் இப்படி எல்லாம் பண்றான். அப்ப இதுக்கு வேற வழியே இல்ல. மங்கா அக்கா தான் இவனுக்கு லாய்க்கு. சரி, என் கூட வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் என்று எழுந்தாள். ஏய், எங்கடி போறன்ற என்று அவளை சந்தேகமாக பார்த்தாள் கல்பனா. இதற்குள் ட்ரெயின் வர, பேசாம வாடி என்று அவள் கைகளை பிடித்துக் கொண்டு ட்ரெயினில் ஏறினாள் வசந்தி. மறுநாள் காலை சதீஷ் வீட்டு முன்பு கார் ஒன்று நின்றது. பின் சீட்டில் இருந்து வசந்தியும் கல்பனாவும் இறங்க டிரைவர் பட்டனை இறங்கி ஓடி சென்று கார் முன்கதவை திறந்தார். அதில் ஒரு 50 வயது தக்க பெண்மணி காட்டன் புடவையில் கம்பீரமாக இறங்கினாள். அவளிடம் ஓடிய வசந்தி, அக்கா, இந்த வீடுதான் என்றதும் அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு அங்கு பயந்து கொண்டு நின்றிருந்த கல்பனாவை கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். வசந்தியும் அவர்கள் பின்னால் சென்றாள். சோஃபாவில் அமர்ந்து கொண்டு வேலாயுதம் தனது பேத்திக்கு இட்லியை ஊட்டி கொண்டிருக்க, அருகில் சட்னி கிண்ணத்துடன் நின்று கொண்டிருந்த அவரது மருமகள் கீதா உள்ளே வருபவர்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றாள். சதீஷ் ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வர அவர்களை பார்த்து அதிர்ந்து நின்றான். வேலாயுதம் சந்தேகமாக அவர்களை பார்த்து கொண்டு மடியில் இருந்த குழந்தை அருகில் அமர வைத்து விட்டு எழுந்தார். நீங்க என்று அவர் வாயெடுப்பதற்குள், என் பேரு மங்கா, இது சதீஷ் வீடு தானே என்றாள் அந்த பெண்மணி கம்பீரமான குரலில். ஆமா, நீங்க என்று தயங்கினார் வேலாயுதம். நான் தான் சொன்ன இல்ல, மங்கா, நான் லாயர். அது மட்டும் இல்ல, கோடம்பாக்கத்துல மகளிர் குழு தலைவியாவும் இருக்கிறேன். ஓ, அப்படியா? இப்படி உட்காருங்க மேடம் என்றார் வேலாயுதம். அங்கிருந்த சிங்கிள் சோஃபாவில் மங்கா அமர, வசந்தியும் கல்பனாவும் எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தனர். வேலாயுதம் மற்றொரு சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்து கொண்டார். மேடம், என்ன விஷயம்? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு? இது உங்க பையன் சதீஷ் தானே என்று அங்கு பேந்த பேந்த விழித்து கொண்டிருந்த சதீஷை பார்த்தாள் மங்கா. ஆமா, ஆர்கே என்ற எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்க்கறான். தெரியும். இதோ இந்த பொண்ணுங்களும் அங்கதான் வேலை பார்க்கறாங்க. ஓ, அப்படியா? என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அந்த கம்பெனி எம்டி எங்க சொந்தம்தான். ஓகே ஓகே. அப்ப எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து வைப்பீங்களா என்று சீட்டின் முன்னால் வந்தாள் மங்கா. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா என்று வேலாயுதம் சந்தேகமாக அவளை பார்த்தார். வேற என்ன, உங்க பையன்தான் பிரச்சனை. கீதா அதிர்ந்து அவளை பார்த்தாள். வேலாயுதம் ஒன்றும் புரியாமல் வசந்தியையும் கல்பனாவையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, மேடம், என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. சரி, ஸ்ட்ரெயிட்டாவே விஷயத்துக்கு வரேன். உங்க பையன் சதீஷ், இதோ இருக்காளே இந்த பொண்ணு, அவ பேரு கல்பனா, அவளை காதலிக்கிறானா. அவளைதான் கல்யாணம் பண்ணி காசுப்படுறானா, யாருக்கும் தெரியாம. அதெல்லாம் எதுக்கு, நாங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரியே கல்யாணத்தை பண்ண தயார். ஆனா என்ன ஒண்ணு, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதா கேள்விப்பட்டோம். அதனால லீகலா அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணிட்டு வந்தா நாங்க கல்யாணத்துக்கு ரெடி. என்ன சொல்றீங்க என்று சீட்டில் சாய்ந்தாள். வேலாயுதம் தன் மருமகளை ஒரு முறை அதிர்ந்து பார்க்க, அவள் அவரை வேதனையோடு பார்த்துவிட்டு கடகடவென உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டாள். கீதா, கீதா என்று சதீஷ் அவள் பின்னால் செல்ல, அவங்க எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. முதல்ல எங்களுக்கு ஒரு பதில சொல்லிட்டு போங்க சதீஷ் என்றாள் மங்கா. மேடம், நான் வந்து என்ன சதீஷ்,
நேத்து இந்த பொண்ணுகிட்ட எல்லாரும் எதற்கும் அப்படி தைரியமா பேச முடியுது, அவளை அதட்ட முடியுது. இப்ப நாங்க 4 பேரு தான் இருக்கோம். எங்க எதிர்க்க என்னவோ திக்கி திக்கி பேசுறீங்க. தைரியமா சொல்லுங்க. என்னடா இதெல்லாம் என்று வேலாயுதம் அவனை முறைக்க, அப்பா அது ஒண்ணும் இல்ல, சும்மா நான் தமாஷுக்கு கல்பனா கிட்ட. எது மிஸ்டர் தமாஷு? ஒரு பொண்ண அவ சூழ்நிலைய காட்டி, குடும்பத்தை காட்டி தான் இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்க நினைக்கிறது தமாஷா, இல்ல பப்ளிக் பிளேஸ்ல வேலை செய்யற இடத்துல அவ பேரை தன்னோட சேர்த்து வச்சு கெடுக்கிறது தமாஷா? இப்படி எல்லாம் செஞ்சா மிரட்டினா இப்படிப்பட்ட அப்பாவி பொண்ணுங்க, ஆதரவு இல்லாத பொண்ணுங்க படிஞ்சு உங்க வழியில விழுந்துடுவாங்கன்ற நம்பிக்கை தானே உங்களுக்கு? இப்படிப்பட்ட பொண்ணுங்களுக்காகத்தான் இந்த மங்கா இருக்கா, தெரிஞ்சுக்கோங்க என்று கம்பீரமாக எழுந்தாள். இதற்குள் கீதா கதவை திறந்து கொண்டு வெளியே வர அவளை கம்பீரமாக பார்த்த மங்கா, ஏமா எதுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்ட? அம்மா அது என்று அவள் பேசுவதற்குள் துக்கம் அவள் தொண்டையை அடைத்தது. தோ பாரு, உன்னை போல அப்பாவிங்க புருஷனை எதுவும் தட்டி கேட்காம இப்படி கோழ மாதிரி ஓடி ஒளியறதாலதான் இந்த மாதிரி ஆளுங்க பல அப்பாவி பொண்ணுங்க வாழ்க்கைய சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்தை விட்டு ஓடி ஒளிய வேண்டியதும் பயந்து நடுங்க வேண்டியதும் நீ இல்ல, இவன்தான். இவனை போல ஆளுங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டுல நீங்க இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் குற்றத்தை ஆரம்பத்திலேயே சரி பண்ண முடியும். மேடம், எனக்கு எதுவும் தெரியாது. வீட்ல இருந்தா சோம்பேறி ஆகிடுவான்னு தான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் என் நண்பன் கிட்ட வேலைக்கு அனுப்புனேன். சொந்தமா எங்க தொழிலே இருக்க அதை இவன் பார்க்காம சோம்பேறியா ஊரை சுத்துறதும், எனக்கு தெரியாம கம்பெனி பணத்தை எடுத்து குடிச்சிட்டு கும்மால் அடிக்கிறதுன்னு தான் அவன் கிட்ட சேர்த்து விட்டேன். ஆனா இப்படி என்று சதீஷை பார்த்து பல்லை கடித்தார் வேலாயுதம். மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. இனிமேலும் இவரை நான் பாத்துக்கிறேன். போதும், இவருக்கு பயந்து குடும்ப கௌரவத்துக்காக பார்த்ததெல்லாம். இவரை இனி இப்படியே விட்டா இவர் கெடுறதும் இல்லாம நம்ம குடும்பத்து மனத்தையும் அப்பாவி பொண்ணுங்க மனத்தையும் வாங்க ஆரம்பிச்சிடுவாரு என்று சதீஷை முறைத்தாள் கீதா. வெரி குட், இப்பதான் நீ தைரியசாலி. ஏய் மிஸ்டர், உன்கிட்ட பேச கூட எனக்கு பிடிக்கல. இனிமேலும் வேலைக்கு வந்தா வேலைய மட்டும் பார்த்தமா, பேசாம கிளம்பி வந்து குடும்பத்தை பார்த்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இனிமேலும் எந்த பொண்ணையாவது நிமிர்ந்து பார்த்த இந்த மங்கா சும்மா இருக்க மாட்டா, பாத்துக்கோ என்று கம்பீரமாக செல்ல அவள் பின்னால் கல்பனாவும் வசந்தியும் சென்றனர். காரில் சென்று ஏறிய மங்காவை நன்றி கலந்த புன்னகையோடு கையெடுத்து வணங்கினாள் கல்பனா. அவளை பார்த்து புன்னகை செய்த மங்கா, இதோ பாரு கல்பனா, குடும்ப சூழ்நிலைக்காக நீ உழைக்கிற சரி, ஆனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வளைஞ்சு போகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அதுக்காக அந்த இடத்தை விட்டு ஓடணும்னு அவசியமும் இல்ல. ஏன்னா இந்த கம்பெனியை விட்டு வேற எங்கேயாவது போறேன்னு வெயி, அங்க இதே போல சதீஷங்க இருந்தா என்ன செய்வ? வேற இடத்துக்கு ஓடுவியா? இப்படி நீ ஓட ஓட இவங்க போல ஆளுங்க உன்னை துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக என்ன போல மங்காங்க அப்பெல்லாம் வந்து உன்னை காப்பாத்திட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. நீ ஒரு மங்காவா இருக்கணும். ஏன்னா ஒரு காலத்துல நானும் உன்னை போலதான் இருந்தேன். சின்ன வயசுலேயே கணவன் இறந்து என் குழந்தைகளுக்காக ஓட ஆரம்பிச்சேன். இதோ இந்த மாதிரி சதீஷுங்க என்னை தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்க, துரத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்கு இப்படி ஒரு மங்கா இல்ல காப்பாத்த. ஒரு கட்டத்துல நமக்கு நாம தான் தொணன்னு துணி ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பாரு, இந்த மங்கா மத்தவங்களுக்கு தைரியம் சொல்ல தயாராகிட்டா. எந்த அரசியல்வாதி பெரும் புள்ளியா இருந்தாலும் எதிர்த்து நின்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. பல அப்பாவி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறா. நீயும் இன்னையிலிருந்து ஒரு மங்காவா மாறணும், சரியா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். கண்டிப்பாம்மா என்று அவள் கைகளை தன் கண்களில் ஊற்றி கொண்டாள் கல்பனா. வெரி குட், சரி, உனக்கு எதனா உதவி வேணும்னா தாராளமா இந்த மங்கா வீட்டுக்கு வரலாம் என்று கூறிவிட்டு சீட்டில் சாய கார் விற்றென பறந்தது. கல்பனாவின் முகத்தில் சந்தோஷம், களிப்பு, உற்சாகம், தைரியம், நம்பிக்கை அனைத்தும் பொங்க அவள் வசந்தின் கைகளை அன்போடு பற்றினாள். இத்துடன் மங்கா கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.